Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். as well as வந்து உங்களுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்கள் வந்திருக்கும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போகலாமா இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பக்கம் போகலாமா? அதாவது நீங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணிருப்பீங்க. நாம எப்பயுமே சில டைம் என்ன சொல்லிப்போம் அப்படின்னா, நீங்க ஆபீஸ் வந்து பாருங்க, வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நான் சின்னதா இந்த ஒரு விஷயமே சொல்றேன். அதாவது நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நீங்க எப்ப வேணா உள்ள போகலாம். சரியா? ரவுண்ட் 1ல நீங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா ரவுண்ட் 2ல கூட போய் நீங்க ஜாயின் பண்ணலாம். ரவுண்ட் 2ல நீங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா ரவுண்ட் 3ல கூட நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரெண்டுமே அப்ளை பண்ண சொல்லி நம்ம சேனல்ல சொல்லிட்டே இருக்கோம். சரியா? அப்ப இந்த சின்ன அப்டேட்டே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து கையில அமௌண்ட் வச்சிருப்பாங்க. சரியா? ஆனா ஒன்னு சீட் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா தவறான சீட் எடுத்து ஒரு 20 லட்சம் கட்டுற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 30 லட்சம் 32 லட்சம் வருஷம் 12 லட்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் என்னன்னா பே பண்ணுவாங்க. சரியா? அப்ப சரியான கைடன்ஸ் வந்து வேணும். எங்க அப்படின்னா கையில நீங்க அமௌண்ட் வச்சிருப்பீங்க. நான் டீம்டு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், இல்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடலான்னு இருக்கேன். அப்ப என் கையில அமௌண்ட் இருக்கு சார், நான் வருஷத்துக்கு ஒரு 30 லட்சம் செலவு பண்ண ரெடியா இருக்கேன், 25 லட்சம் நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன், 20 லட்சம் நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன் சார். ஆனா எங்க நான் போய் படிக்கிறது? இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் இருக்கும். சரியா? இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, முதல் இங்க வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுங்க. சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ரவுண்ட் 2ல கூட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க போய் டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கலாம். ஆனா ரவுண்ட் 1ல நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாம நீங்க அங்க போய் என்ன பண்ணணும், ஃபீஸ் வந்து அதிகமா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நாம இந்த ஒரு சின்ன ஐடியாவே உங்களுக்கு புரியுதா? அதாவது கவுன்சிலிங்கை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் கவுன்சிலிங்கை பத்தி நம்ம தெரியாம ஒரு நெட் சென்டர்லயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேவை மையத்திலேயே நம்ம போய் உட்காந்து நம்ம கவுன்சிலிங், முக்கியமான கவுன்சிலிங், எம்பிபிஎஸ் கவுன்சிலிங், இதை போய் நம்ம உட்காந்து போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் திரும்ப சொல்றேன். என்னையை நோக்கி நீங்க வாங்க நான் சொல்லவே இல்லை. யாராவது ஒரு ஆள் இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒன்னு சீட் எடுக்கிறதுக்கு ஒரு வகையில பெனிஃபிட்டா இருக்கும், இன்னொன்று வந்து உங்க அமௌண்ட் வந்து ரொம்ப என்னாச்சு பார்த்தா குறையும். அதுக்கப்புறம் இன்கமிங் கால் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து 100% இதை அவாய்ட் பண்ணுங்க. உங்க நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? சரியா? இதை கேளுங்க ஏன்னா இன்கமிங் கால் மூலியமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால இன்கமிங் கால் எப்போ வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இன்கமிங் கால் எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, தவறான இன்ஃபர்மேஷன்ஸையும் என்ன பண்றாங்கன்னா பாஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப கண்டிப்பா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல மார்க் இருக்கு, நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எனக்கு கிடைச்சோன்னு தெரியும், 300க்கு மேல இருக்கு, 350க்கு மேல இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சோன்னு தெரியும் அப்படின்னா தயவு செய்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூவ் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து 300 பிலோ இருக்கீங்க அப்படின்னா தான் பிரச்சனை. நான் டீம்டு யூனிவர்சிட்டி போவா மேனேஜ்மெண்ட் கோட்டா போவா அப்படிங்கிற ஐடியா வந்து நாம உங்களுக்கு கொடுத்து சரியான இடத்துல உங்களை கைடன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன்னா நிறைய அதர் ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, இப்போ ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இந்த மாதிரி கூட நமக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வந்து எடுக்கலாம். அப்படிப்பட்ட அப்டேட்டும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கால் பண்ணுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ.